இன்றைக்கு அநேகரிடத்தில் நாம் கேட்போமேயானால், என் பிள்ளைகளை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என் புருஷனை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், இந்த வியாதியை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய வேலை காரியத்தில் நான் துக்க முகமாய் இருக்கிறேன், என் பொருளாதாரத்தில் நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன் என்று பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சத்ருவானவன் பறித்து கொண்டதுனால குடும்பத்துக்குள் பல பிரச்சனைகளை எழுப்பிவிட்டு அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நான் மாற்றுவேன். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால நீ இனி துக்கப்பட்டு இருப்பது இல்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட போகிறது. அதற்குண்டான நாட்களில் நீ வந்தாயிற்று. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடு, உனக்குண்டான காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.